Ramadan is around the corner and இன்னிலிருந்து ரம்தான் சீரீஸ் ஒரு சூப்பரான டெசர்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷாஹித்து கூட இஃப்தாருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். இன்ஸ்டண்ட்டாக சூப்பர் ஈஸி அண்ட் டெலிஷியஸான ஷாஹித்து கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் மில்க் பாயில் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் சாஃப்ரான், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 கப் பிரெட் கிராம்ஸ், 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்காக ஒரு சாஸ்பேனில் 2 டம்ளர் தண்ணி, 1 கப் சுகர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்லைசஸ் இந்த சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் சோக் பண்ணி எடுத்து ஒரு சர்விங் ட்ரேயில் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் பிரெட் வச்சு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண மில்க் ஊற்றிட்டு செகண்ட் லேயரும் சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சாஃப்ரான் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு இஃப்தாரில் சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் சச் ரெசிபீஸ். பை.